மிரட்டி பணம் பறிப்பதுதான் அந்த நடிகையின் வேலை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் அந்த நடிகை மாதம் 30,000 ரூபாய் கேட்டதாக கூறினார். பழகிறது, அப்புறம் வெளியில போய் வம்படியா வழக்கு கொடுக்கறது, அது மிரட்டி பணம் கேட்கறதுன்னா நீங்க பாருங்க. அதிகபட்சம் அவ வச்ச கோரிக்கை என்ன, எங்க அண்ணன்ட்ட போய் எங்க மூத்தவர்கிட்ட இறந்து போயிட்டாரு, மாசம் 30,000 கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு. இந்த வார்த்தை, உன் மருமகனை சோத்துல வெஸ்த போட்டு கொல்லுவா, பரவாயில்லையா, அப்படியா நான் சொன்னோம் அப்படின்னு இதுதான் சொல்றேன். இது சொன்னாலும் இல்லையான்னு கேளுங்க. நானும் கண்ணியங்காத்து 15 வருஷம் வாய முன்னே, இனி ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல்ல, என்னைக்கு மரியாதை கொடுத்தா. தன் மீது புகார் அளித்த நடிகையை விமர்சித்து சீமான் பேசியிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் அந்த நடிகை கண்ணீருடன் வீடியோ வெளியிட்டுள்ளார். பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்க அக்கா வச்சுட்டு பெங்களூர்ல தவிச்சுட்டு கிடப்பேனடா. என்னோட கண்ணீரோட என்ன பண்ண போது பார், உன்னை என்ன பண்ண போது பார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.